ஓவர் திங்கிங் அப்படின்ற ஃபினாமினான நம்ம நிறைய பேர் அண்டர்கோ பண்றோங்க. இத வாழ்க்கையில ஒரு முறை கூட கடந்து வராதவங்கன்றவங்க யாருமே இருக்க முடியாது. நிறைய டைம்ஸ் ஓவர் திங்கிங்க்கு ரெண்டு காரணங்கள் பார்க்குறோம். ஒன்று வந்து ருமினேஷன்னு சொல்றோம். ரெண்டாவது விஷயம் வரியிங். ருமினேஷன் அப்படின்னா கடந்த கால நிகழ்வுகளையே நினைச்சு ரொம்ப கவலையோட இருக்கிறது. அதாவது சில இடங்கள்ல நான் இப்படி பண்ணியிருந்தா ஒரு மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அந்த மாதிரி யோசனைகளோட இருக்கிறத நம்ம ருமினேஷன் சொல்றோங்க. ரெண்டாவது காம்பனன்ட் வரியிங். அதாவது ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ அப்படின்ற பயத்தோட இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னா அந்த மீட்டிங்ல நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஃபியூச்சரை பத்தின பயத்தோடையே இருக்கிறது. ஸோ ஓவர் திங்கிங்க்கு ரெண்டு காரணங்கள் தாங்க. ஒன்று, நம்ம கடந்த கால நிகழ்வுகளையே நினைச்சு கவலைப்பட்டு பாஸ்ட்லயே வாழ்றது. அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ அப்படின்ற வரியோட ஃபியூச்சர் பத்தின தாட்ஸோடவே ப்ரீ ஆக்குபைடா இருக்கிறது. இதை ரெண்டையும் விட்டுட்டு ப்ரெசென்ட்ல இருக்கிறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த பழைய நிகழ்வுகளோ இல்லை ஃபியூச்சரை பத்தின பயங்களோ இருக்கிறதுன்றது வாழ்க்கையில எல்லாரும் அன்றாடம் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனா இது சில டைம்ஸ் ப்ராப்ளமேட்டிக்கா மாறுங்க. அதாவது கண்டினியூஸா இதே தாட்ஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளோட கவனங்களை செலுத்த முடியாம போயிடும். அதனால நிறைய ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸ், ஒர்க்ல இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல பாக்குற மாதிரி இருக்கு. சரி, அப்ப இந்த ஓவர் திங்கிங்கை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வரது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. அதாவது எல்லாருமே பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. ஓவர் திங்கிங் அப்படின்றதும் ஒரு ஃபினாமினன். அது எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கும் அப்படின்ற விஷயத்த அக்செப்ட் பண்ணி அதை அக்னாலேஜ் பண்ண பழகிக்கணும். ரெண்டாவது விஷயம், ஒரு ரெகுலர் பிராக்டிசஸ். எப்படி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்றது நம்ம பிசிக்கல் ஹெல்த்துக்கு சொல்றோமோ அதே போல அது மென்டல் ஹெல்த்துக்கும் பொருந்தும். ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி எடுத்துக்கிறது, ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஃபாலோ பண்றது, இது எல்லாமே உங்களோட மைண்டை எப்போதும் ப்ரெசென்ட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூன்றாவது விஷயம், ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் கிட்ட பேசுறது, டிஸ்கஸ் பண்றதுங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். அது ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பாகவும் இருக்கலாம், இல்ல உங்களோட நம்பிக்கை தகுந்த பர்சன் கிட்டயும் நீங்க இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணும்போது அந்த ஓவர் திங்கிங் அப்படின்ற சர்க்கிள்ல இருந்து நீங்க சிக்கிக்காம வெளியில வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.